அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கான அடிப்படை வர்மத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்பவே நான் சொல்லிட்டேன், அடிப்படை வர்மம் தான். ஓகேங்களா? இதை நம்ம கால் பகுதியிலையும் செய்யலாம், கை பகுதியிலையும் செய்யலாம். அவங்கவுங்களே செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா கைப்பகுதியில செய்யறதா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. காலில் செய்யறதுனால பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இல்லை, தனக்கு தானே காலில் செய்ய முடியாது. ஓகேங்களா? அதுதான் ரீசன். நான் இன்னொருத்தவங்களுக்கு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா நான் காலில் செய்யலாம். நான் எனக்கு நானே செய்யணும் அப்படின்னா நான் கையில தான் செய்ய முடியும். ஓகேங்களா? கை வருமம், பாதத்துல என்ன வருமம் இருக்கோ கிட்டத்தட்ட எல்லாமே நம்மளோட நுனி விரல்ல இருந்து இந்த ஷோல்டர் வரைக்குமே அது எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா வர்ம புள்ளிகளுமே கையில இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். இப்ப இந்த காலகட்டத்துல சர்க்கரை நோயினாலதான் அதிகமா பாதிச்சிட்டு இருக்காங்க. சர்க்கரையே உங்களுக்கு குறைந்த அளவு சர்க்கரை, அதிக அளவு சர்க்கரை, இல்ல சர்க்கரை மூலமாக நீங்க தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்ததுக்கு அப்புறம் இன்சுலின் லெவலுக்கு வந்துட்டீங்கனாலும் இந்த இதுவும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க உங்களுக்கும் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் செய்யலாம். யாருக்கும் எந்த விதமான பாதிப்போ பக்க விளைவுகள் எதுவுமே வராது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர்றது என்ன உணவுகள் சாப்பிடணும். நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பாரம்பரிய உணவுகள் நீங்க சாப்பிடாம எந்த விதமான வர்மம் நீங்க செஞ்சீங்கனாலும் பர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்காது. நீங்க என்னதான் உள் மருந்து எடுத்துக்கிட்டாலும் வெளி மருந்து எடுத்துக்கிட்டாலும், இது என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றது. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடுல இருக்கிற ஆசான்கள் உள் மருந்து நிறைய கொடுப்பாங்க, வர்மத்தை எடுத்துருவாங்க. அதாவது அப்பதைக்கு அப்பவே வர்மத்துல உங்களுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னா அதாவது உள் மருந்தும் வர்ம நீவல் தடவலும் போதுமானது. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய், பிபி, அடுத்தது பாத்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, தைராய்டு, இன்னும் இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேன்சர், இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோயினால தாக்கங்கள் அதிகமாக இருக்குன்னா வர்மமும் கொடுக்கணும். உணவு முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி வர்ம மருந்துகள் கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும், ரொம்ப பூஸ்டப்பா வேலை செய்யும். நான் இப்ப மருந்துகள் நான் சொல்லல. ஓகேங்களா? உணவு, கையில இருக்கக்கூடிய வர்மங்கள், இதை நீங்களே செய்யும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க காலையில டீ காஃபி அவாய்ட் பண்ணிருங்க. இந்த பால் ஊத்தி நீங்க குடிக்கக்கூடிய டீ காஃபிய காலையில வெறும் வயிற்றுல கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். இன்ஸ்டன்ட் காஃபி குடிக்கவே கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, பிராய்லர் கோழி, பிராய்லர் சிக்கன் ரெண்டையும் அவாய்ட் பண்ணிருங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றீங்களா, சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா? மட்டன், மீன் இதெல்லாம் எடுத்துக்கிறவங்களா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த காலையில டீ காஃபிக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, காட்டு யானை அரிசின்ட்டு ஒரு அரிசி இருக்கு, கருஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். கொஞ்சம் நல்லா பாரம்பரிய அரிசி தான், கொஞ்சம் நல்லாவே தடிமனாவும் இருக்கும். அந்த அரிசியை நீங்க வாங்கி இரும்பு வடைச்சட்டியில நல்லா போட்டு வறுத்து எடுத்துட்டு மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோங்க பத்திரமா. ஒரு டம்ளர் தண்ணிக்கு 3/4 ஸ்பூன் இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த அரிசி கஞ்சியை உள்ள போட்டுட்டு நீங்க கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கல்லுப்பு சுத்தி செஞ்சதா இருக்கணும். ஓகேங்களா? சுத்தி செஞ்ச கல்லுப்பையும் உள்ள போட்டு நீங்க நல்லா வேக வச்சு ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சீங்கன்னா போதும். அதை அப்படியே எடுத்து நீங்க குடிக்க வேண்டியதான். 1/2 டம்ளர்ல இருந்து 1 டம்ளர் அளவுக்கு காலையில டீ காஃபிக்கு பதிலாக இதுதான். காலையில உணவாக நீங்க எது வேணாலும் எடுத்துக்கங்க, ஆனா புளிப்புத்தன்மை இல்லாத உணவுகளை எடுத்துக்கோங்க. தோசை புளிப்புத்தன்மை எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாவை புளிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் தோசை ஊத்துறாங்க. பெரும்பான்மையான வீட்டுல இப்ப காலை உணவு தோசையா தான் இருக்கு. இரவுக்கு வேணா நீங்க அதை எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. காலையில முடிஞ்ச வரைக்கும் அது வேண்டாம், கூலா எடுத்துக்கோங்க. களியே சாப்பிடுங்க, இடியப்பம் எடுத்துக்கலாம், ஆப்பம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடை தோசை இருக்கு, அது உடனே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை சாப்பிடலாம். கொழுக்கட்டைனா இனிப்பு நான் சொல்ல, காரமான கொழுக்கட்டை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆவியில வேக வச்சது புட்டு எடுத்துக்கலாம். ஆவியில வேக வச்சது இட்லி ஒரு நாள் 2 நாள் மட்டும் வாரத்துல எடுத்துக்கோங்க. தொடர்ந்து வெறும் இட்லியா சாப்பிட்டீங்கனாலும் அந்த புளிப்புத்தன்மை உடல்ல அதிகமாக இருக்கும். அதனால வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிச்சயமா வரும். ஓகேங்களா? அதனால புளிப்புத்தன்மை இருக்கக்கூடிய உணவு வகைகளை காலையில மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க.
இந்த மாதிரி உணவுகளை நீங்க காலை உணவா எடுத்துட்டு மதியம் நீங்க என்ன உணவு எடுத்துக்கிறீங்களோ ரைஸ் தான் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டுக்குங்க, நான் அதுல எதுவுமே சொல்ல. இரவு உணவும் உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. முடிஞ்ச வரைக்கும் பசியோட இருக்கவே வேண்டாம். இரவு தூங்க போகல, சர்க்கரை நோய் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இரவு நேரத்துல தூங்க போகல சுத்தமான அறுசுவையும் இருக்கக்கூடிய தேன் 1 ஸ்பூன் ஆகுது சாப்பிட்டு வந்து பாருங்க. எந்த மருந்தும் மாத்திரையும் சாப்பிடாத ஒரு சிலரே ட்ரீட்மெண்ட் என்கிட்ட வந்தவங்களே வெறும் தேன் மட்டும் சாப்பிட்டு அவங்க முழுமையா குணமாயிருக்காங்க, எந்த ஒரு சிகிச்சையுமே எடுக்காம. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு வராங்கன்னா ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு சுகர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணலாம், எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டானே சொல்லுவாங்க. அவங்களுக்கே நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி உணவு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அந்த உணவு முறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணி அவங்க முழுமையான ரிசல்ட் பார்த்துருக்காங்க. அதனால தேன் சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மையைத்தான் செய்யும். அதுல அந்த அறுசுவையும் கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் இருக்கக்கூடிய தேனா இருந்துச்சுன்னா மிகவும் சிறப்பாக வேலை செய்யும். மகரந்தம் நீக்கப்படாத தேனா இருக்கணும், பதப்படுத்தாத தேனா இருக்கணும். அந்த இடத்துல இதுதான் முக்கியம். அடுத்தது வர்ம புள்ளிகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 விரலும் இருக்கு பாத்தீங்களா, சுண்டு விரல் மோதிர விரலுக்கு இது பண்ண நடுப்பகுதிகள்ல இந்த உங்களுக்கு இந்த ரேகை வரும் பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும். இந்த இதுல இதை மட்டும் நீங்க அழுத்தம் கொடுக்கறத நீங்க இது பண்ணுவீங்க. ஒரு சிலர் வர்மம் மருத்துவர்கள் இந்த இடத்துல வர்மம் கொடுப்பாங்க. அதே இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாருங்க, நான் கை வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 3 விரலையும் உங்களோட இந்த 3 விரலையும் மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் 3 விரலையும் வச்சு இந்த இடத்துலயும் அழுத்தம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கலாம், சும்மா தொடு வருமமா நீங்க தொட்டீங்கனாலே போதும். அதே பகுதிக்கு தான். ஓகேங்களா, நல்லா பாத்துக்குங்க. சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளத்துக்கு கொண்டு பெருவிரலை வச்சு இது பண்ணிட்டு அதே பகுதி பின்பகுதியில சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில 3 விரலையும் வச்சு இருக்கணும். ஒரே நேரத்துல இந்த இதுவும் இருக்கணும். ஒரு நேரத்துக்கு இதை அப்படியே நீங்க 2 நிமிடம் வச்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் 2 நிமிடம். இதுல நீங்க இன்னும் கவனிக்க வேண்டியது, உங்களோட கால்கள் வெறும் தரையில படக்கூடாது. சோபாவில் உட்காந்துக்குங்க, சேர்ல உட்காந்துக்குங்க, கட்டல்ல உட்காந்துக்குங்க, இல்லைன்னா காலை தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்கன்னா பூமி மீது நம்மளோட பாதம் படாத மாதிரி ஒரு மேட்டை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி உட்காந்துட்டு நீங்க இந்த மாதிரி செய்யும். உணவுங்கிறது காட்டு யானை அரிசி நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மூங்கில் அரிசியும் சிறப்பா வேலை செய்யும். 60ஆம் குருவை அரிசியும் நன்றாக வேலை செய்யும். குருவ ஜோதி அரிசிங்கிறது அந்த இதுவும் ரொம்ப நல்லா சிறப்பாக வேலை செய்யும். சர்க்கைக்கு ரொம்ப நல்லது, சர்க்கரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது வெந்தயம். வெந்தயத்தை முளைக்கட்டி வச்சிருங்க, நல்லா கழுவிடுங்க. ஒரு நாள் நைட்டு நல்லா கழுவிட்டு ஒரு நாள் இரவு முழுவதுமே வெந்தயத்தை ஊற வச்சிருங்க. மறுநாள் ஒரு நல்ல ஒரு காட்டன் துணியில போட்டு கட்டி எடுத்துருங்க. ஒரு அப்பப்ப தண்ணி தெளிச்சு விட்டுட்டுருங்க. தினமும் தண்ணி தெளிச்சு விடணும். 2 நாளுக்கு அப்புறம் நீங்க பார்க்கல நல்லா முளைச்சு வந்திருக்கும். வெள்ளை துணி காட்டன் துணியில இந்த மாதிரி முளை கட்டி வைங்க. மற்ற நிறத்துல எல்லாம் வேண்டாம், வெள்ளையில நீங்க கட்டி வச்சுட்டு காட்டன் துணியில நல்லா இறுக கட்டிட்டீங்கன்னா நல்லா முளை கட்டின மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வெயில நல்லா காய வச்சு எடுத்துருங்க. வெயில காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பவுடர் பண்ணிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு இல்லைன்னா 1/2 டம்ளர் தண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தய பொடியை போட்டு ஆத்திட்டு அதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்து குடிச்சிட்டு வந்து பாருங்க. இனிப்பு இல்லாம நான் குடிச்சதுன்னா நீங்க அப்படியே குடிக்கலாம், இல்ல இனிப்போட தான் என்னால குடிக்க முடியும், இனிப்பு இல்லாம என்னால குடிக்க முடியாதுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க அந்த தேநீர் வடிவில் இதையும் நீங்க காலையிலயும் இல்ல மாலை நேரத்துலயும் இரவு சாப்பாட்டுக்கு அப்புறமோ இல்ல மதியம் 11 மணியோ இந்த மாதிரி நேரங்கள்ல இதை எடுத்துக்கிட்டு இந்த வர்ம புள்ளியும் செஞ்சுக்கிட்டு இந்த அரிசி கஞ்சியும் எடுத்துக்கிட்டு இந்த வெந்தயம் இந்த முறையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். சர்க்கரை நோய் உங்களுக்கு எந்த அளவுல இருந்துச்சுனாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். தொடர்ந்து 1 மாசம் அளவுக்கு நீங்க செய்யலையே சர்க்கரை நோய்ங்கிறது உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். முதல் புள்ளி இந்த இது பாத்துக்கோங்க. அடுத்ததாக புள்ளி பாத்தீங்கன்னா நடுவிரல் இருக்கு பாத்தீங்களா, நடுவிரல்ல
இந்த இடம் இப்படி நீங்க வைக்க கூடாது. இப்படி வச்சீங்கன்னா ரிசல்ட் வராது. இது முத்ராஸோட போகும். ஓகேங்களா? இந்த அடுத்த கையில நீங்க எந்த வரல வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வரல வைக்கலாம், இந்த வரல வைக்கலாம், இந்த வரல வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்ல நீங்க 1 நிமிடம் வச்சா போதும். ஒரே 1 நிமிடம் போதும். இந்த 2 வர்ம புள்ளிகளையும் நீங்க இயக்கும் பொழுது, இந்த 2 உணவுகளையும் உணவாக நீங்க எடுத்துட்டு வரும் பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அற்புதமான பலனை பார்ப்பீங்க. உறுதியா எனக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு நீங்க எனக்கு நிச்சயமா சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. செஞ்சு பாருங்க, பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.